ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் வாகன பேரணியாக சென்று பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை நேரலையாக பார்க்கலாம். மதுரையில் அமித்ஷா வாகன பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, நாங்கள் காட்சிகளில் பார்க்கிறோம். தற்போது எந்த பகுதியில் இப்போ இந்த வாகன பேரணி வந்து கொண்டிருக்கிறது? மக்களின் ஆதரவு எப்படி இருக்கு? விக்னேஷ், மதுரை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு ஆதரவாக மதுரை நேதாஜி சாலை தண்டபாணி கோவில் பகுதியிலிருந்து தற்பொழுது இந்த வாகன பேரணியானது தொடங்கப்பட்டுள்ளன. தெற்கு ஆவணி மூலவீதி வழியாக விளக்குத்தூண் வரை செல்லக்கூடிய இந்த வாகன பேரணியில் ஆரம்பத்திலிருந்தே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பங்கேற்று வருகிறார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்கும் இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த ரோட் ஷோ நடைபெறக்கூடிய பகுதி முழுவதிலுமே இரு புறங்களிலும் தடுப்பு வழிகள் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். சாலையில் இருபுறமும் ஏராளமான பொதுமக்களும் பாஜகவுடைய தொண்டர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அதே போல இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியின் பொழுது தொண்டர்கள் தந்த அந்த தாமரை மாலை அதே போல் தலைப்பாயை வந்து அமித்ஷா வந்து கூட இருக்கக்கூடிய நபரிடம் வந்து பெற்று இந்த மதுரை வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு தற்பொழுது அணிவித்து மக்களிடையே வந்து அவர் வந்து வாக்கு வந்து சேகரித்து வருகிறார். இந்த நேதாஜி சாலை தொடங்கி தெற்காவணி மூலவீதி வரை இந்த பாஜக தொண்டர்கள் ஏராளமானோர் தற்பொழுது வந்து சாலையோட இருபுறமே வந்து குவிந்திருக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து மிக உற்சாகத்துடன் மதுரை நாடாளுமன்ற வேட்பாளர் அவருக்கு வந்து தற்பொழுது வந்து அவர் வந்து வாக்கு சேகரித்து வருகிறார். விக்னேஷ், மதுரையில் அமித்ஷா வாகன பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரசன்னா. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.